இப்போ வந்து நம்ம முந்திரி கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முந்திரி வந்து 1 கிலோ முந்திரி நான் வந்து சுடு தண்ணியில் நல்லா அரிசிக்கு எப்படி உலை காயுதோ அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 1 கிலோ முந்திரி வந்து அந்த சுடு தண்ணியில் நம்ம போட்டு ஊற வைக்கணும். மினிமம் வந்து ஒரு 40 நிமிட்ஸ் வந்து முந்திரி நல்லா ஊறணும். ஊறினா தான் வந்து மேயிறப்போ நல்லா நைஸாகும். அதனால் வந்து ஒரு 40 நிமிட்ஸ் நம்ம முந்திரியை ஊற வைக்கலாம். முந்திரி வந்து ஊறிடுச்சா இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி சூடு வந்து குறையலை, இன்னும் கொஞ்சம் ஊறணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து இப்படி எடுத்து உடைக்கும் போது ஸ்மூத்தாக இருக்கணும். கிள்ளி பார்த்தா நம்ம சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 90% ஊறிடுச்சு. ஓகே. அடுத்தது வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேட்டு வந்து இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பெரிய மிக்சி, அதனால் வந்து நான் 1 கிலோ பருப்பை 2 வாட்டி போட போகிறேன். ஓகே, 3/4 ஜார் போட்டிருக்கேன். இது பெரிய மிக்சி. முந்திரி அரைக்கும் போது முந்திரியை கொஞ்சம் மையாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நான் பால் ஊற்றி அரைக்க போகிறேன். எவ்வளோ அளவு பால்? பால் வந்து 1/2 லிட்ரு, கூட வந்து தண்ணி ஒரு 1/2 லிட்ரு. இப்போ இது மெஞ்சிருச்சு. மெஞ்ச வரைக்கும் இது போதும். ஓகே. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைந்தையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கு அரிசி மாவு எப்படி ஒரு ஆட்டுறோமோ அந்த மாதிரி இருந்தால் போதும். இது வானலியில் போட போகிறேன். முந்திரிக்கு வந்து 3 கிலோ சர்க்கரை. 3 கிலோ சர்க்கரையை நான் இப்போ கொட்ட போகிறேன். பெட்டு கவர் பெட்டு. இப்போ முந்திரியும் சர்க்கரையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சர்க்கரையும் முந்திரிய பாலையும் நம்ம நல்லா மாவையும் நல்லா கரைச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஸ்டவ் வந்து அம்மா பற்ற வைக்கிறாங்க. ஆன் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம வச்சுருக்கோம். சூடாகிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் வந்து அனல் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து மிதமான சூட்டில் தான் வந்து கிண்டணும். சூடு ஏறி கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அனல் அதிகம் வச்சுருக்கோம். சூடு ஏற வந்து நம்ம அனல் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா வந்து நமக்கு அந்த பீஸ் போடுற பதம் வராது. இப்போ வந்து கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்குது. இது வந்து சுமார் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் இது முடிக்கிறதுக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போக போக தான் கொதி வர நம்ம வந்து அனல் கம்மி விட்டு கொஞ்சம் மெதுவாக தான் இது செய்யணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வந்து நைஸாகவும் இருக்கும். வாயில் வச்சா அப்படியே கரையிற மாதிரி இருக்கணும். பர்ஃபிமாக கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதுதான் வந்து சாஃப்டாக இருக்கனால தான் நம்மக்கிட்ட வந்து நான் லைக் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்தாற் போல் அனலை குறைக்க போகிறோம். இப்போ பாதி அனலை குறைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும். அப்போ இன்னமும் அனலை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு முந்திரி ஊற வைக்கிறதுல வந்து செய்கிற வரைக்கும் டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும்? 3.5 hour ஆகும். முந்திரி ஊற வைக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம். ஆமாம். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு வந்து 1.5 hour. அதுக்கப்புறம் அது எடுத்து ஆற வைக்கிறதுக்கு வந்து ஒரு 40 நிமிட்ஸு. அதுக்கப்புறம் அது கோடு போட்டு ஆற வைக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு 40 நிமிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் பார்க்க போனால் ஒரு 3 to 4 hours ஆகும். இப்போ வந்து இது வந்து நம்ம வெறும் பியூர் முந்திரியில் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். இது கூட வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண கிடையாது.
முந்திரினா இது கூட கோசா விதை இந்த இதெல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. சாப்பிட்றது நேச்சுரலாக இருக்கணும். நமக்கு நேச்சுரலாக செய்கிறது தான் நமக்கும் பிடிக்கும். அதனால் வந்து 1 கிலோ முந்திரி முழுசாக போட்டு நம்ம ஊற வச்சு 3 கிலோ சர்க்கரை போட்டு இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி இதுக்கு வந்து பதம் வரும். இது கெட்டியாகும். கெட்டியாகிறப்போ ஒரு பதம் வரும். அந்த பதம் வரப்போ வந்து நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணது அந்த நெய்யெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ வந்து இன்னும் இது டைட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1 ஹவர் பக்கம் ஆயிரும். 1 ஹவர் கழித்து நெய் ஆட் பண்ணி நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பாதி லிக்விட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிட்டு வருது. இது என்னன்னாக்கா நம்ம அரைச்சி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சப்போ இருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் 1.5 மணி நேரமும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லிக்விடாக தானே இருக்குது, மெதுவாக கிண்டிக்கலான்னு விட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அடி பிடிச்சிக்கும். அடியில் வந்து அப்படியே கருப்பு கருப்பாக வந்துடும். அடி பிடிக்காமல் இருக்கணும். அனல் வந்து மீடியமாக தான் இருக்கணும். ஆனால் கொதி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நான் பாதி கம்மி பண்ணிட்டேன். இன்னும் பாதி கம்மி பண்ணணும். ஸோ இன்னும் லிக்விடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் நான் அனல் வந்து குறைப்பேன். இப்போ வந்து 50% வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வந்து ஓரளவுக்கு நல்லா டைட் ஆகிடுச்சி. ஆனால் இன்னமும் டைட் ஆகணும். இன்னும் டைம் இருக்குது. இதுக்கு ஒரு 20% டைட் ஆனது நெய் ஊற்றுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சிவப்பாக வரக்கூடாது. அதனால் வந்து அனல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து அனலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் அனல் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மிதமான சூட்டில் தான் செய்யணும். டைட்டாக அனல் வந்து குறைச்சிக்கிட்டே வரணுங்க. கொஞ்சம் விட்டாலும் வந்து நமக்கு பொருள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நெய் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1.25 கிலோ நெய், 1.5 கிலோ நெய்யும் ஊற்றலாம். அது இழுக்கிற அளவுக்கு நமக்கு அளவு வந்து 1.25. இன்னும் நெய் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னாக்கா அந்த நெய் இழுக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 1 கிலோ நெய் இதில் ஊற்றிருக்கிறோம். இப்போ இந்த நெய்யெல்லாம் இழுக்கணும். அது எல்லாம் ட்ரை ஆகும். இது மொத்தம் எவ்வளோ நெய் வந்து ஊற்றணும்? நெய் வந்து இதுக்கு அளவு வந்து 1.25 கிலோ. நம்ம 1.25 கிலோ அளவு தான் ஊற்றுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடாது, ட்ரை ஆகாமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்னாக்கா ஒரு 1/4 கிலோ நெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். அதே அந்த 1/4 கிலோவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அந்த நெய் இழுக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இழுத்துச்சின்னா ஊற்றலாம், இழுக்கலைன்னா அதோட நிறுத்திட்டு நம்ம அதையே நல்லா கிண்டிட்டு வந்து நம்ம ட்ரே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஜாதிக்காய் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஜாதிக்காயை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுட்ரு தான் இப்போ வந்து போடுறோம். நான் ஜாதிக்காய் பவுட்ரு போட்டுட்ருக்காங்க. அது வந்து தேவையான அளவு கொஞ்சமாக போடணும். ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம்குள்ளே ஒரு போட்டால் போதும். கொஞ்சமாக தான் போடணும். ரொம்ப போட்டால் சாப்பிட முடியாது, வாசனை அதிகமாக இருக்கும். இது கூட ஏலக்காய் பொடியோ அல்லது வந்து பச்சை கற்பூரமோ எதுவுமே போடக்கூடாது. விருப்பப்படுறவங்க போடலாம், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது. அந்த விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ண வேணாம். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். அந்த ஜாதிக்காய் பவுட்ரு போடுறதே வந்து அந்த நெய் ஐட்டம் நம்ம சாப்பிட்றனால சில பேர் ஜீரணமாகலன்னு நினைப்பாங்க. அந்த ஜாதிக்காய் பவுட்ரு போட்டால் அது ஜீரணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நெய் இழுக்கிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் இழுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிண்டணும். இன்னும் டைட் ஆகும். டைட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேயில் எடுத்து ஊற்றி ஆற வைக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நம்ம நெய் ஊற்றி அந்த ட்ரே பூரா வந்து தடவ போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து ஊற்றுற முந்திரி வந்து கேக் வந்து ஒட்டாமல் வெளியே வரும். இப்போ வந்து ட்ரேக்கு வந்து நெய் ஊற்றி தடவிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பதம் வந்துருச்சு, வந்து நல்லா டைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கிண்ட போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து முந்திரி கேக்கு செஞ்சு முடித்தாச்சு. இப்போ எடுத்து ஊற்றுற பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த செஞ்ச வானலில் இருக்கிறது நம்ம ட்ரேயில் எடுத்து ஊற்ற போகிறோம்.
இது ஆறுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுங்க. நம்ம வந்து நல்லா ஒரே மாதிரியே நைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு வந்து ஒரே மாதிரியே வரும். இப்போ இது செஞ்சு முடித்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம அப்படியே ஃபேன் காற்றுல கூட ஆற வைக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற நெய்யெல்லாம் ட்ரை ஆயிரும், உள்ளே இழுத்துக்கும். இப்போ வந்து பாதி சூடு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேவை எடுத்து இந்த பலகையில் வந்து நான் ஒயிட் பேப்பர் போட்டிருக்கேன், அடியில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். ஒயிட் பேப்பர் வந்து போடுறது எதுக்குன்னா அந்த ஆயில் பசைக்கு இந்த மையெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதை எடுத்து இது மேலே வந்து நம்ம கவுக்க போகிறோம். ஓகே, ஒரு 10 minutes கழித்து இது எடுக்கலாம். மேலே இருக்கிற சூடு அடியில் இருக்கிறது அப்போ தான் ஆறும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணாங்க அப்படியே கேக்கு மாதிரி பாராக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே சூடாக இருக்குது. இன்னும் ஒரு 10 minutes ஆறினதுக்கப்புறம் நம்ம இது பீஸாக கட் பண்ணலாம். இப்போ வந்து இது சூடு ஆறி போச்சு, நல்லா சூடு கம்மியாயிருச்சு. கட் பண்ணுற அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க, இப்போது எவ்வளோக்கு நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கிறோம், முந்திரி பருப்பு எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறோம், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து இது வந்து முந்திரி கேக் வந்து ஒரு ட்ரே கணக்கு. இது முந்திரி 1 kg போட்டிருக்கிறோம். 3 கிலோ சர்க்கரை போட்டிருக்கிறோம். அப்புறமேட்டு வந்து நெய் வந்து 1.5 கிலோ ஊற்றிருக்கோம். அவங்க வந்து 1.25 கிலோ நம்ம அளவு. அவங்க எக்ஸ்ட்ரா 1/4 கிலோ ஊற்றலாம், சாஃப்டாக இருக்கும் வேணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டதுனால நான் என்ன 1/4 கிலோ நெய் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 1.5 கிலோ நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதனுடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டு வந்து நம்ம தனியாக எடை போட்டு பார்த்தாக்கா இது வந்து 5.5 கிலோ கேரண்டியாக இருக்கும். இதனுடைய செலவு பார்க்க போனாக்கா 2600 பக்கம் வரும். ஆமாங்க, டோட்டல் செலவு லேபரு எல்லாம் சேர்த்து அதாவது நெய்யெல்லாம் சேர்த்து ஊற்றிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து 2600 வந்து இப்போ ஒட்டுக்கா ஒரு ட்ரே கணக்கு வருது. லேபரு மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து 2600 வருது. ஸோ ஆல் கூலி உங்களோட எவ்வளோ? என்னுடைய கூலி வந்து 550 ரூபாங்க. இதுக்கு நேச்சுரலாக செய்கிறோம், நேச்சுரலாக கொடுக்குறோம், அவ்வளோதான். எனக்கு இது வந்து எங்கள் அப்பா எப்படி செஞ்சாரோ அதே மாதிரியே நாமளும் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எந்த ஒரு இதுவும் நான் ஆல்ட்ரேஷனும் பண்ண கிடையாது. அவர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரியே கொடுத்துட்டு இருக்கேன். கடையோட ரேட்டுக்கும் நம்ம ரேட்டுக்கும் முன்ன பின்ன எவ்வளோ இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்? கடையில் கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி தருவாங்கன்னா 1/4 கிலோ பாக்ஸ் இருக்கான்னு தெரில. ஆனால் வந்து 400 கிராம் 800 கிராம் இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களே வந்து முன்னாடி டீட்டெயிலாக போட்டதாங்க. கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லி 400 கிராம் அப்படின்னு போட்டு கீழே ப்ரைஸ் போடுறாங்க. நம்மளது வந்து 1/2 kg, நான் கொடுக்குறது 1/2 kg சேர்த்து தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. ஏன்னா எல்லா குவான்டிட்டியும் ஒவ்வொரு பொருளும் வைக்கிறப்ப வந்து வெயிட் வந்து முன்ன பின்ன வரும். இப்போ வந்து ஒரு அரை கிலோக்கு வந்து 10 கிராம் குறையுதுன்னா கூட ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் கொடுப்போமே தவிர அதை விட கம்மியாக வந்து இருக்காது. ஆனால் நம்மளது குவாலிட்டி, டேஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து மாறாது, எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கும். எத்தனை நாள் வரைக்கும் வந்து இது கெடாமல் இருக்கும்னா அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து 25 days வந்து 1 month வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து அடுக்கி வைக்கிறோம், உள்ளே வச்சுருக்கிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வெளியே வைக்கலாம். அது வந்து மூடும்போது வந்து பாதி ஓப்பன்லேயும் பாதி மூடி வச்சுருந்தா போதும். ஃபுல்லாக ஓப்பன் வச்சுருந்தால் ஏதாவது விழுந்துருமான ஒரு தூசு பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியே போகணும், வெளியே ஏர் வந்து உள்ளே போனோம்னா அந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மேலே வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், என்னடா ரஃப்பாக இருக்குதே காஞ்சி போச்சேன்னு நினைக்கலாம். ஆனால் உள்ளே வந்து நம்ம செஞ்சப்போ என்ன ஈரம் இருக்கோ அந்த ஈரம் வந்து உள்ளே இருக்கும். காஞ்சி இருந்தாலும் வாயில் போகிறப்ப டேஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றம் கிடையாது, நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். முந்திரி கேக் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தருங்க 10 வருஷமாக நம்மக்கிட்ட வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து முந்திரி கேக் செஞ்சுருக்கேன். அவங்க வந்து இது வந்து அவங்க டாட்டருக்காக வந்து யூகேக்கு அனுப்புகிறாங்க, கொரியர் மூலிமா வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா ப்ராப்பர்ட்டாக பார்சல் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இது நல்லா சாஃப்டாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உடையாமல் கொண்டு போகிறது வந்து அவங்க இது நல்லபடியாக கொண்டு போய் அவங்க டாக்டருக்கு கொடுக்கணும், எங்களுக்கும் ஆசை. இந்த மாதிரி வந்து நிறையா கண்ட்ரிக்கு வந்து ஏற்கனவே ரிலேக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி நிறையா பேர் வரணும், நம்மக்கிட்ட வாங்கணும்னு நமக்கும் ரொம்ப ஆசை.